இந்த வெண்ணிலா வாழப்பாடியில இருந்து பேசுறீங்க. வெண்ணிலா, யாருக்காகமா பேச போறீங்க? என் கணவருக்கும் எனக்கும் கேட்கணும் மேடம். ஓகே, ரெண்டு பேரோட ஜாதகத்தோட டீடைலும் கொடுங்க. என் கணவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/11/1975 ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:10. வெரி குட். இருங்க வர இவங்க ஜாதகம் சித்ரா நட்சத்திரம் கன்னி ராசி கரெக்டா? ஆமாங்க சார். தனுசு லக்னம். ஏன் அவ்வளோ கோபமா இருக்கீங்க? சரி கொடுங்க, உங்க ஜாதகம் கொடுங்க. என் ஜாதகம் 6/12/1990 6:54 சாயந்தரம். உங்க பேர் என்னம்மா? வெண்ணிலாங்க சார். வெண்ணிலா. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜமாணிக்கம். ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசவும் முடியல. இது பொது நிகழ்ச்சி. இந்த பொது நிகழ்ச்சியில் ஒரு கணவன் மனைவி உறவை பற்றி எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நான் பேச முடியுமா? இருந்தாலும் நீங்கள் வெண்ணிலா அப்படிங்கிற பெண்ணு, உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது, ஆயுள்ய நட்சத்திரம். இந்த மாதம் 29ஆம் தேதியில இருந்து உங்களுடைய கணவன் மனைவி உறவு மேம்படும், நல்லா இருக்கும், வருமானங்கள் கூடும். இது வரைக்கும் உங்களுக்குள்ள விரிச்சல்கள் இருந்தாலும் இனிமேற்பட்டு நல்லா இருக்கும். அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள், நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்கள். இதெல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னா 14ஆம் தேதி இந்த காரடையான் நோன்புக்கு உங்களுக்கு நோன்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி கோவிலில், துர்கா கோவிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை போய் பண்ணிட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதை இவங்க கேள்வி கேட்பாங்க, அதை நான் சொல்ல போகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி வெண்ணிலா. இந்த காரடா நோன்பு அன்னைக்கு நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா பார்க்குற நேர்களுக்கும் நல்லாயிருக்கும், அதை கேட்குற நேர்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் தான் அடை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களா? அப்புறம் நான் என்ன சொல்கிறது? நீங்கள் எவ்வளோ ஒரு பொறுப்போட உங்களுக்கு காயத்ரி கணேஷ் ஜி அப்படின்னு உங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. நான் அவ்வளோ கேட்டுட்ருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு நான் அடை சாப்பிடுவேன் சார். நான் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல மாதுளம்பழம் கொடுங்க. அன்னைக்கு தயவு செஞ்சு இந்த கொட்டைகள் நிறைந்த பழங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும், குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. ஒவ்வொரு பழம் கொடுங்க. அறுத்து அதுலேருந்து ஸ்லேஸ் பண்ணி கொடுக்காதீங்க, முழு கொட்டையோடு கொடுங்க. அதே மாதிரி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், இது ரெண்டும் கொடுங்க. அதே மாதிரி இந்த தாலி சரடு இருக்கு இல்லைங்களா, அந்த தாலி சரடை நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து தாராளமாக கொடுக்கலாம். சார் அன்னைக்கு நான் எப்படி சார் எங்கள் வீட்டில் இருந்து கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ மங்களங்கள் வாழ்த்தும். அவங்க மங்களகரமாக இருந்தால் உங்களை வாழ்த்தும். உலகத்திலேயே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஆண் வாழ்ந்தால் அவன் மட்டும்தான் வாழ்வான், அந்த குடும்பம் மட்டும்தான் வாழும். ஆனால் ஒரு பெண் வாழ்ந்தால் அந்த ஊரே வாழும். அதே மாதிரி அந்த ஒரு பெண்ணுக்கு உள்ள பாக்கியம் என்ன தெரியுங்களா? நாங்கள் உங்களுக்கு இந்த பரிகாரம்லாம் சொல்கிறது உங்களுடைய ஆயுள் விருத்தி கிடையாது, உங்களுடைய தாலி பலம். பொதுவாகவே தாலி சரடு அப்படின்னா, தாலி சரடு வந்து கணவனது ஆயுள் பவம், கணவனது உயிரை பற்றி சொல்வது. இந்த சத்தியவான் சாவித்ரி தன்னுடைய கணவனது ஆயுள் பலத்தை பெருக்கினாள். அப்போ நீங்கள்லாம் இந்த சின்ன தாலி சரடை வச்சு உங்களுக்கு மங்களத்தை பெருக்கிக் கொள்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம். காயத்ரி ஜெபம் 18 ஆண்டுகள் அவங்க அப்பா வந்து ஜெபிச்சு குழந்தை இல்லாத அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான பெண் தான் சாவித்ரி. அந்த சாவித்ரிக்கு காயத்ரியுடைய பெயர் வைக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இன்னைக்கு மகளிர் நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பெண்கள் தன்னுடைய பலம் தனக்கு தெரியாது. என்னவோ நானும் இருக்கேன், போனேன், அவர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களது பலம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மிருத்யு லோகத்துக்கு போன கணவனையே கூட்டிக்கிட்டு வந்தா உங்க பலம் இவ்வளவு பெரிய பலம் இருக்குங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்துறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய நிகழ்ச்சி. ஓகே, சூப்பர் சார். ராஜ் பகதூர் சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜ் பகதூர், யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார் என்னுடைய பொண்ணு ஆர் சுஜித்ரா, 1994 பிப்ரவரி 16 காலை 8:42. வெரி குட். எந்த ஊர்ல இருக்காங்க? சேலம். பேரு சுசித்ராவா? சுஜித்ரா, ஆர் சுஜித்ரா.
ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. என்ன திருமண வாழ்க்கை பாதிக்குது? தார தோஷம், இரு தார தோஷம். ஏன்னா இவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் போய் சனியும் சூரியனும் பகை பெற்று போகிறார்கள். அது அவ்வளோ நல்லதில்லை. திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஒரு முறைக்கு 2 முறை திருமண பொருத்தம் நல்லா பார்த்து அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட அதை விசாரணை பண்ணி அந்த மாப்பிள்ளை ஜாதகம் உண்மையிலேயே அது சரியான ஜாதகம் தானான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? இந்த சேலத்தில் தான் இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. பட் குழப்பமான சூழ்நிலை. கொஞ்சம் பொறுமை வேணும் சார். உங்கள் மகளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நிதானமும் பொறுமையும் வேண்டும். தெளிவாக பேசுவாள், அற்புதமாக பேசுவாள். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. கரெக்டா? பொசசிவ்னஸ் ஜாஸ்தி, நேர்மையாக இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அப்படி முடியுமா சார்? விட்டு கொடுத்து போகணும் சார். சாவித்திரி என்ன பண்ணான்னு இவ்வளோ நேரம் நான் கதை சொல்லிட்டு இருந்தேனே. அவள் கோவப்பட்டு இருந்தால் கணவனது உயிர் கிடைச்சிருக்குமா? மிருத்யு லோகத்தில் போன உயிரை வந்து திருப்பியும் கொண்டு வந்திருக்கான்னா அவளது பொறுமையும் நிதானமும். அவங்க அப்பா 18 வருஷம் பொறுமையாக இருந்து குழந்தை பெற்றிருக்கார். பொறுமை தான் சார் வேணும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சரி, யூடியூப்பில் திருப்பியும் இதை போடுவாங்க. உங்கள் மகளுக்கு போட்டு காட்டுங்க. நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க. சேலத்தில் சின்ன கடையம்மன் வீதியில் ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்குது. அந்த முகத்தில் இந்த பிள்ளைக்கு தண்ணி தெளிக்க சொல்லுங்கள். முதல்ல அந்த டென்ஷன் குறையும், பர்ஃபெக்ஷன் குறையும், அந்த டென்ஷன் போகும், நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். வாழ்க்கை நல்லபடியாக வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக விஜயா, அவங்களும் சேலத்துல இருந்து தான் இணையறாங்க சார். விஜயா யாருக்காக கேட்க போறீங்க? என்ன இது சேலம் வாரமா? அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. 12/10/1989 காலை 9:35 மணிக்குங்க சார். இது யாருடைய ஜாதகமா? எங்க பையனோடதுங்க சார். என்ன அவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்குது, உடல் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, எல்லாமே பிரச்சனையா வச்சுட்டு இருக்காரு. முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒண்ணு இருக்கா? இருக்குதுங்க. நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன். நீங்க அவர் கோயிலுக்கு வருவாரா? கூப்பிட்டா வருவாரா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நாகப்புற்று உள்ள கோவில் இருந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் நாகப்புற்றுக்கு பால் ஊற்றி மஞ்சள் ஊற்றி வழிபட சொல்லுங்க. நாகப்புற்றுக்கு பால் ஊற்றி மஞ்சள் தூவி வழிபட சொல்லுங்க. ஒரு 3 வாரம். முதல்ல இவருக்கு நல்ல உத்தியோகம், வருமானம், உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கையில மேன்மை, இது அத்தனை அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி விஜயா.